Hello, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என் பேர் ஜலால். This is part 2 of the lesson on vocabulary. Part 1ல நம்ம 25 words பார்த்துருக்கோம். This is part 2. I am going to teach you just 15 words. நல்ல nice words இதை பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். So let's get started. Let's start right away. The first word is aberration. Aberration means ஒரு மாறுபட்டு இருக்கிறது. எப்போதும் ஒரு நிலைமையில் இருந்தது சடனாக மாறுபட்டு இருக்கிறது. அதுக்கு அபரேஷன் அப்படின்னு சொல்லலாம். தி சடன் ட்ராப் இன் டெம்பரேச்சர் வாஸ் அன் அபரேஷன் ஃப்ரம் த யூஷுவல் வெதர் பேட்டர்ன். யூஷுவலாக வெதர் பேட்டர்ன் ஒரு கோடை நிலை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சடன்னு மழை பெறஞ்சு அந்த அது அபரேஷன். மழை எதிர்பார்க்கவே இல்லை, அந்த சீசனுக்கு மழையே வராது. அது சடன் அபரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ சடன் அபரேஷன் to change the weather pattern. Now we will see the example sentence. The sudden drop in temperature was an aberration from the usual weather pattern. வெப்பநிலையில் திடீர் வீழ்ச்சி வழக்கமான வானிலை முறையிலிருந்து மாறுபட்டது ஆகும் அப்படின்ட்டு. The sudden drop in temperature இருக்கு, அது ட்ராப் ஆயிடுச்சு, குறைஞ்சி போச்சு, அது aberration அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் அப்ஸ்டைன். அப்ஸ்டைன்னா விலகி இருக்கிறது, விட்டு விலகி போகிறது, அதுதான் அப்ஸ்டைன் அப்படின்ட்டு. ஹீ அப்ஸ்டைன் ஃப்ரம் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லலாம். டியூ டு ஹிஸ் ஒய்ஃப்ஸ் அட்வைஸ் ஹீ அப்ஸ்டைன் ஃப்ரம் ட்ரிங்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ஸ்டைன்னா விலகி இருங்கள் அப்படின்ட்டு தமிழ் மீனிங். ஹீ டிசைடட் டு அப்ஸ்டைன் ஃப்ரம் ஓட்டிங் இன் த எலெக்ஷன். எலெக்ஷனில் ஓட்டு போடுறது கடமை, பட் ஹீ அப்ஸ்டைன் ஃப்ரம் ஓட்டிங், அந்த ஓட்டிங் பண்ணாமல் இருந்தார் அப்படிங்கிறத, விலகி இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் அக்ரிமோனியஸ். அக்ரிமோனியஸ்னா ஒரு ஆக்ரோஷம் அப்படின்னு சொல்லலாம், காரசாரமாக பேசுறது அப்படின்னு சொல்லலாம். அக்ரிமோனியஸ். திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் த பார்லிமெண்ட். இஃப் யூ see the parliament TV, you can see there is acrimonious debate or the exchange of words between the ruling party and the opposition parties. காரசாரமாக சண்டை போடுற மாதிரி பேசுவாங்க. That is acrimonious அப்படின்ட்டு. The debate became acrimonious with both sides exchanging harsh words. Harsh wordsனால் ஒரு காரசாரமாக பேசுகிறது, அதாவது ரொம்ப நல்ல வார்த்தைகள் பேசுகிறது கிடையாது, வாக்குவாதமாக இருந்தது. ஸோ இரு தரப்பினரும் கடுமையான வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டதால், ஹார்ஷ் வேர்ட்ஸ்னால் கடுமையான வார்த்தைகள், வாக்குவாதம் காரசாரமாக மாறியது. ஆக்ரோஷமாக இருக்குது, காரசாரமாக மாறியது அப்படிங்கிறது தான் அக்ரிமோனியஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் அமிலியோரேட். அமிலியோரேட்னா ஒரு மேம்படுத்துறது, மேன்மையாக்குறது. ஒரு நிலையில் இருக்குது, ஒரு மோசமான நிலையில் இருக்குது, அந்த நிலையிலேருந்து மேலே கொண்டு வரதான் அமிலியோரேட் அப்படின்ட்டு. த நியூ பாலிசி எய்ம்ஸ் டு அமிலியோரேட் த லிவிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் த புவர் கண்டிஷன் மோசமாக தான் இருக்குது. ஸோ தி நியூ பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட் எய்ம்ஸ் டு அமிலியோரேட், அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு, மேம்படுத்துவதற்கு, நல்லாக்குவதற்கு உதவி செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. அமிலியோரேட்னா அதுதான் மீனிங். ஸோ மேன்மை, ஒரு புதிய கொள்கை ஏழைகளின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் அப்பாத்தட்டிக். அப்பாத்தட்டிக்னா ஒரு அக்கறை இல்லாமல் இருக்கிறது, அதை பற்றி ஒரி பண்ணுறதே கிடையாது. அப்படி நடந்தானே, இப்படி நடந்தானே, அதை பற்றி என்ன, நமக்கு என்ன அப்படின்னு சொல்கிறது தான் அப்பாத்தட்டிக் அப்படின்ட்டு. இப்போ சொல்கிறோம்னா ராமன் ஆண்டா என்ன, ராவணன் ஆண்டா என்ன, நமக்கு என்னையா போச்சு அப்படிங்கிறப்ப அதுதான் அப்பாத்தட்டிக் அப்படிங்கிறது. அக்கறையின்மை அப்படிங்கிறது அர்த்தம். ஹீ சீம்ட் அப்பாத்தட்டிக் அபவுட் த அவுட்கம் ஆஃப் த கேம், ஷோயிங் லிட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆர் கன்சர்ன். அவர் விளையாட்டில் முடிவை பற்றி அக்கறையற்றவராக தோன்றினார். அவருக்கு ரிசல்ட்டை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை, கொஞ்சமாக தான் இருந்தது, ஏதோ அப்படின்ட்டு இருந்தது. ஸோ அதுதான் அப்பாத்தட்டிக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் கஜோல். கஜோல்னா மெட்ராஸில் சொல்லுவாங்க தாஜா பண்ணுறது அப்படிம்பாங்க. அதாவது புகழ்ந்து பேசி வசப்படுத்துவது, அப்படியாக்கும், நீயாக அப்படியாக்கும், இப்படியாக்கும்னு சொல்லிட்டு வசப்படுத்துறது, அதுதான் கஜோல் அப்படின்ட்டு. He tried to cajole his friend into joining the team by promising to help with the training. நீ டீமில் சேர்ந்துருப்பா, எப்படியாவது நீ நல்லா விளையாடுவ, டீமுக்கு ரொம்ப நல்லது, நீ சேர்ந்தா
அப்படின்னு சொல்லிட்டு கஜோல் பண்ணி அவனை டீமில் சேர்க்க வைக்கிறான். ஸோ பயிற்சிக்கு ஐ வில் ஹெல்ப் யூ இன் ட்ரைனிங், நானே ட்ரைனிங்கில் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பயிற்சிக்கு உதவுவதாக வாக்களித்து அவர் தனது நண்பரை அணியில் சேர்க்க முயன்றார் அப்படின்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் கப்ரீஷியஸ். கப்ரீஷியஸ்னால் டக்குன்னு மனசு மாறுறது, சலனப்புட்டியோடு இருக்கிறது, ஒரு ஸ்டெடியான ஆள் இல்லை, கப்ரீஷியஸாக இருக்கிறார், திடீரென்று மனம் மாறக்கூடிய தன்மை உள்ளவராக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த வெதர் இன் த மவுண்டன்ஸ், நவ் வி ஆர் டாக்கிங் அபவுட் த வெதர், நாட் அபவுட் அ பர்சன். த வெதர் இன் த மவுண்டன்ஸ் கேன் பி கப்ரீஷியஸ், சேஞ்சிங் சடன்லி வித்தவுட் வார்னிங். ஸோ வெதர் இன் த மவுண்டன்ஸில் உள்ள வெதர் கண்டிஷன் வந்து கப்ரீஷியஸாக இருக்குது, ஸ்டெடியாக இல்லை, டக்குன்னு மாறுது. ஸோ சடன்லி சேஞ்சிங் வித்தவுட் வார்னிங் அப்படின்னு சொல்லலாம். மலைகளில் வானிலை திடீரென்று எச்சரிக்கை இல்லாமல் திடீரென்று மாறும் அப்படின்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் டெபிலிட்டேட். டெபிலிட்டேட்னா வலுவிழக்க செய்கிறது. டெபிலிட்டேட், ஸ்ட்ரென்தன் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு அப்படின்னு அர்த்தம். அதனுடைய ஆப்போசிட் வேர்டு தான் டெபிலிட்டேட், வலுவிழக்க செய்கிறது அப்படின்ட்டு. த டிசீஸ் கண்டினியூ டு டெபிலிட்டேட் ஹிம், மேக்கிங் இட் டிஃபிகல்ட் ஃபார் ஹிம் டு கேரி அவுட் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். அந்த டிசீஸ் வந்து ரொம்ப க்ரானிக்காக இருக்குது, அவனை டெபிலிட்டேட் பண்ணுது. அதனால் டெய்லி செய்யக்கூடிய வேலைகளை கூட செய்கிறதுக்கு அவன் கஷ்டப்பட்டான் அப்படின்ட்டு. த டிசீஸ் கண்டினியூ டு டெபிலிட்டேட் ஹிம், மேக்கிங் இட் டிஃபிகல்ட் ஃபார் ஹிம் டு கேரி அவுட் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். நோய் அவரை தொடர்ந்து பலவீனப்படுத்தியதால் அன்றாட பணிகளை மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டது அப்படின்னு போட்டிருக்கு. மேலும் உள்ள வேர்ட்ஸை we will see after a small break. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் மெக்னானிமஸ். மெக்னானிமஸ்னால் ஒரு பெருந்தன்மை. இப்போ ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். இன் விக்ட்ரி தி athlete was magnanimous, praising her opponent's efforts. ஸோ ஆத்லீட்டுனா ஒரு வீரன் இல்லாட்ட வீராங்கனை, அந்த ஓட்டப்பந்தயமெல்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த விளையாட்டுக்காரவங்க, அவங்களுக்கு வந்து ஆத்லீட் அப்படின்னு சொல்கிறது. மேலாக இருந்துச்சுன்னா வீரன், ஃபீமேலாக இருந்துச்சுன்னா வீராங்கனை அப்படின்னு சொல்லலாம். ஸோ த athlete was magnanimous, praising her opponent's efforts. எதிராளியினுடைய எஃபர்ட்டுன்னா அவங்க வந்து முயற்சிகள், அந்த முயற்சிகளை பற்றி ப்ரைஸ் பண்ணா, மெச்சினா, நல்லா செய்திருக்கியே அப்படின்னு மெச்சினா. ஈவன் தோ ஷீ ஒன், அவங்கள இக்னோர் பண்ணலை, ஷீ ப்ரைஸ்டு தி ஆப்பனண்ட் ஃபார் த எஃபர்ட், அந்த முயற்சிக்கு அது வந்து மெக்னானிமஸாக செஞ்சா அப்படின்னு சொல்லலாம், பெருந்தன்மை. த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் மாடுலேட். மாடுலேட்னால் நம்ம வாய்ஸை வந்து மேலேயும் கீழேயும் ஏற்ற இறக்கி பேசுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சிவாஜி கணேசன் அப்படின்ட்டு ஒரு கிரேட் ஆக்டர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து நடிப்பை தவிர நல்லா மாடுலேட் பண்ணி பேசுவார். எங்கே நல்ல உறக்க பேசணுமோ அங்கே உறக்க பேசிட்டு, எங்கே சாஃப்டாக மெதுவாக நல்ல குழஞ்சி பேசணுமோ அப்படியும் பேசுவார், அப்படியும் இப்படியும் பேசுவார். அதனால் அவருடைய டயலாக்ஸ்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ த டீச்சர் மாடுலேட்டட் ஹர் டோன் டு கீப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்கேஜ்ட். அந்த டீச்சர் வந்து அப்படின்னா ஏற்றத்தாழ்வோடு பேசினான். டு கீப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்கேஜ்ட், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா கவனிக்கிறதுக்காக வேண்டி அப்படி பேசினா, கவனத்தோட ஈடுபாடோடு இருக்கிறாங்க. அவங்க இந்த டீச்சர் அப்படி மாடுலேட் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈடுபாடோடு இருக்கிறதுக்கு அப்படி மாடுலேட் பண்ணி பேசினா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிகன்சைல். ரிகன்சைல்னால் ஒரு சமரசம் பேசுகிறது. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் வர்றார், ரெண்டு பேருக்கும் ரிகன்சைல் பண்ணுறார், சமரசம் பண்ணுறார், ரிகன்சிலியேஷன் பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தே ஹேட் டு ரிகன்சைல் தர் டிஃப்ரென்சஸ் பிஃபோர் மூவிங் ஃபார்வர்ட். ஸோ டிஃப்ரென்சஸ் இருக்குது, அவங்களுக்குள்ள ஒத்துப்போகாமல் வேற்றுமைகள் நிறையா இருக்குது. அந்த வேற்றுமைகளை வந்து தே ஹேவ் டு ரிகன்சைல், சமரசம் பண்ணணும். சமரசம் பண்ணி அவங்க வந்து அப்போ தான் அடுத்த ஸ்டெப்பு எடுக்க முடியும், பிஃபோர் மூவிங் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லலாம். த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ரெசிலியன்ட். ரெசிலியன்ட்னா ஒரு மீண்டு வரக்கூடிய தன்மை. இப்போ தெர் இஸ் அ செட்பேக் இன் த ஃபேமிலியில் ஃபாதராக யாரோ இறந்துட்டாங்க, தெர் இஸ் அ செட்பேக் இன் த ஃபேமிலி. அப்போ வந்து தி எல்டஸ்ட் சன் ஹீ வாஸ் ரெசிலியன்ட், அவர் மீண்டு வரக்கூடிய தன்மை இருந்தது. ஸோ ஹீ ஸ்டார்டட் சப்போர்ட்டிங் த ஃபேமிலி
in the place of his father. So the family was resilient with the support of the eldest son of the family. They were resilient. The community proved to be resilient after the natural disaster. Natural disaster இருக்கு, வெள்ளம் வந்துருச்சு, ஃப்ளட் வந்துருச்சு, அது வந்து கம்யூனிட்டி எல்லா வீடுகளையும் அழிச்சிருச்சு. இருந்தால் கூட இந்த கம்யூனிட்டி வந்து தேவர் ரெசிலியன்ட், அவனை மீண்டு வரக்கூடிய தன்மை இருந்தது. எப்படியோ அந்த இடர்லேருந்து, பேரிடர்லேருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள வழியை யோசித்து அது வந்து நல்லா ஒன்று போல் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணி செய்தாங்க அப்படின்ட்டு. ஸோ த கம்யூனிட்டி வாஸ் ரெசிலியன்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல்னால் ஒரு பரஸ்பரம். ஸோ அவர் ஒரு ஃபேவர் பண்ணுறாரு, நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ வி ரிட்டர்ன் த ஃபேவர். அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ வி ரிட்டர்ன் த சப்போர்ட். லைக்வைஸ் வைசி வர்சா. வி சப்போர்ட் தம், ஸோ தே ஆல்சோ லெண்ட் சப்போர்ட். We help them, they also help us. That is reciprocal. ஒன்று செஞ்சோம்னா அது பரிகாரமாக செய்கிறது, அதுக்கு தான் ரெசிப்ரோக்கல். அப்படி பரிகாரமாக செய்கிறது, அதுக்கு ஏற்றபடி செய்கிறது, அதுதான் ரெசிப்ரோக்கல். அப்போ வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். their relationship was based on reciprocal respect and support. நீங்கள் மதிக்கிறீங்க, அவங்களும் உங்களை மதிக்கிறாங்க. அவங்க மதிக்கும் போது நீங்களும் மதிக்கணும். அவங்க வந்து சப்போர்ட் கொடுக்கும்போது நீங்களும் சப்போர்ட் கொடுக்கணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது அவங்களும் சப்போர்ட் பண்ணணும். அதுதான் ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லலாம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கெப்டிக்கல். ஸ்கெப்டிக்கல்னால் ஒரு சந்தேகப்படுறது. ஷீ வாஸ் ஸ்கெப்டிக்கல் ஆஃப் த நியூ பாலிசிஸ் எஃபெக்டிவ்னஸ். புதிய திட்டம் வந்துருச்சு, அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் இருக்கு இல்லையா, அந்த எஃபெக்டிவ்னஸ் செயல்திறன் எப்படி நல்ல செயலாக உருப்படியான விஷயமா, அப்படி உருப்படியான பாலிசி தானா அப்படிங்கிறத பற்றி ஷி வாஸ் ஸ்கெப்டிக்கல். அவள் வந்து ஒரு சந்தேகத்தோடு இருந்தாள் அந்த நியூ பாலிசியை பற்றி அப்படின்னு சொல்லலாம். த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் சப்ஸ்டான்ஷியேட். சப்ஸ்டான்ஷியேட்னா ஒரு ஆதாரத்தோடு நிரூபிக்கிறது. ஸோ யூ ஆர் டேக்கிங் எ ஸ்டாண்ட் ஆர் யூ ஆர் ஆர்கியூயிங், ஒரு ஆர்குமெண்ட் வருது. அப்போ உங்கள் கிளைம், யோர் கிளைம் ஆர் யுவர் ஸ்டாண்ட் has to be substantiated by evidence. அப்போ தான் அது வந்து நிலைச்சு நிற்கும். You need to substantiate your claims with solid evidence. எவிடன்ஸ்னால் ஒரு ஆதாரம், சாலிட் எவிடன்ஸ்னால் ஒரு திடமான ஆதாரத்தோட உங்கள் கிளைம்ஸ், நீங்கள் கேட்குறத சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. So with this we have come to the end of this lesson and we have learnt a lot of words. Vocabulary is a must for the purpose of gaining fluency in English language and also to reflect our ideas correctly. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து தங்கு தடை இல்லாமல் பேசுகிறதுக்கு the more vocabulary you know, the better it is for you. அதனால் vocabulary lessonsலாம் நல்லா கவனிங்க, நல்லா பழகுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். So I hope you like this lesson. If you like this lesson, please click the like button. And I also hope that you found this lesson useful to you. Please share this video among your friends, and to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.